ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சிஸ்டர்ஸ் ஆனர். தப்பு பண்றது அப்படிங்கிறது மனுஷங்களோட இயல்புங்க. அதுலயும் சின்ன பசங்க தப்பு பண்றது ரொம்பவே சாதாரணமான ஒரு விஷயம். ஆனா அது தெரியாம பண்ற சாதாரணமான தப்பா இருக்கிற வரைக்கும் மட்டும்தான். இங்க பின்விளைவுகள் என்னன்னு தெரியாம ரொம்ப கிரேசியான தவறுகளை பண்ணிட்டு அதனால ஜெயிலுக்கு போன சின்ன பசங்களை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். அதனால இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டு கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வரிசையில நம்ம முதலாவதா பார்க்க போறது 9 வயசே ஆன டெவின் ஷெப்பர்ட். இந்த பையனை 4th கிரேட் படிக்கும்போது தன்னோட டீச்சரை ஹர்ட் பண்ணதுக்காக ஸ்கூல்ல வச்சு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க போலீஸ். 9 வயசான டெவின் ஷெப்பர்ட்க்கு ஆட்டிசம் இருந்திருக்கு. அவன் கூட படிக்கிற பசங்க அவனை புள்ளி பண்ணப்போ அவங்க கூட சண்டை போட்டிருக்கான். அதை தடுக்க வந்த டீச்சரையும் ஹர்ட் பண்ணிருக்கான். ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்ல இருந்து நடந்த விஷயத்த அவங்க அப்பாக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அவங்க அப்பா என்ன எதுன்னு அடிச்சு புடிச்சு போய் பாக்குறப்போ போலீஸ் அங்க அவனை அரெஸ்ட் பண்றதுக்கு ரெடியா இருந்திருக்காங்க. டெவினோட அப்பாக்கு இன்ஃபார்ம் பண்ண மாதிரியே ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்ல இருந்து போலீஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. டெவினோட அப்பா எவ்வளவோ போராடியும் அவர் கண்ணு முன்னாடியே டெவின் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க போலீஸ். இந்த ஒரு சின்ன தவறுக்காக அரெஸ்ட் வரைக்கும் போன போலீஸும் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டும் தான் தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு எல்லாரும் பேசியிருக்காங்க. அடுத்ததான் நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது 12 வயசான புளோரிடாவை சேர்ந்த டிராவிஸ் ஓப்ரை. இந்த பையனை எதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்கன்னு கேட்டா நீங்களே ஷாக் ஆயிருவீங்க. ஷூட் அவுட் பண்ணதுக்காக அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே ஏதோ தப்பு பண்ணதுக்காக ஜுவைனல் ஹோம்ல இருந்த 12 வயசான டிராவிஸும் அவரோட ஃப்ரெண்ட் 14 வயசான நிக்கோலஸும் சேர்ந்து ஜுவைனல் ஹோம்ல இருந்து தப்பிச்சு வந்திருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து சில வீடுகள்ல இருந்து லைசன்ஸ்டு ஷாட் கன் அப்புறம் AK-47 திருடி இருக்காங்க. அவங்களை பிடிக்க போன ஆபீசர்ஸ் மேல கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் ஷூட் அவுட் நடத்திருக்காங்க. கடைசியா நிக்கோலஸ் மேல குண்டடிப்பட்டதுனால பயந்து போன டிராவிஸ் போலீஸ் கிட்ட அவரே வந்து சரணடைஞ்சிருக்காரு. அவருக்கு கோர்ட்ல 9 வருஷம் ஜெயில் சென்டென்ஸ் கொடுத்திருக்காங்க. அடுத்ததா கடைகளை சேதப்படுத்தினதுக்காக அரெஸ்ட் பண்ணப்பட்ட இந்த பசங்களை பத்தி பார்க்கலாம். லாஸ் வேகாஸ்ல ஆபீசர் ஜேசன் வேலட் அப்படிங்கிறவர் பேட்ரோல்ல இருந்திருக்காரு. அப்ப அவருக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட்ல இருந்து கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ஆபீசரும் உடனே அங்க போய் செக் பண்ணி பார்த்திருக்காரு. அங்கதான் இந்த 2 பசங்களையும் மீட் பண்றாரு ஜேசன். இவர் பேரு தான் டக்கோட்டா. டக்கோட்டாவையும் அவரோட ஃப்ரெண்டையும் செக் பண்ணி பார்த்தப்போ ஒரு ரெட் புல் கேனையும் ஒரு லைட்ரையும் அந்த பசங்க திருடி வச்சிருந்ததை கண்டுபிடிக்கிறாரு. என்ன நடந்ததுன்னு ஆபீசர் மிரட்டி கேட்டப்போ பயங்கரமா அழுதுகிட்டே இந்த கடையிலயும் இன்னொரு கடையிலயும் கல்ல வீசி ஜன்னலை உடைச்சதை ஒத்துக்கிறாரு டக்கோட்டா. உடனே ஆபீசர் ஜேசன் டக்கோட்டா கையில விலங்குகளை மாட்டி போலீஸ்காருக்குள்ள உட்கார வச்சிருந்திருக்காரு. அதை பார்த்ததும் டக்கோட்டாவோட ஃப்ரெண்டு பயங்கரமா பயந்து போய் டக்கோட்டா பண்ண எல்லா கிரைமையும் கன்ஃபஸ் பண்ணிருக்காரு. அதே நேரம் விஷயம் தெரிஞ்சு டக்கோட்டாவோட அம்மாவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. போலீஸும் டக்கோட்டாவை ரிலீஸ் பண்ணிடுறாரு. அதோட டக்கோட்டா இந்த மாதிரி கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ்க்கு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாராம். ஒரு ஃபியூச்சர் கிரிமினலை ஸ்டார்டிங்லயே ஸ்டாப் பண்ண நம்ம ஜேசன் சாருக்கு ஒரு அப்ளாஸ் கொடுத்தே ஆகணும். அடுத்ததா இந்த 10 வயசான டேனியல் என்ன பண்ணிருக்காருன்னு தெரியுமா? அவரோட ஃப்ரெண்டை பிராங்க் பண்ணிருக்காரு. பிராங்க் பண்ணதுக்கு எல்லாமாடா அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க கேட்டா என்ன மாதிரி பிராங்க் பண்றோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. இவர் அப்படி என்ன பிராங்க் பண்ணாருன்னு தெரியுமா? அவரோட ஃப்ரெண்டுக்கு சில கன்ஸோட போட்டோஸ் அனுப்பி இதெல்லாம் நான் ஆன்லைன்ல இருந்து வாங்கியிருக்கேன், இதை நாளைக்கு ஸ்கூலுக்கு கொண்டு வர போறேன் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணிருக்காரு. இந்த மெசேஜை பார்த்த டேனியல் ஃப்ரெண்டோட அப்பா 911க்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. சீரியஸ்னஸ் என்னன்னு தெரியாம பிராங்க் பண்றதுக்கு ட்ரை பண்ண டேனியலை போலீஸும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. 11 days கஸ்டடியிலையும் வச்சிருக்காங்க. டேனியலோட அப்பாவை கூட பார்க்க அலோ பண்ணலையாம். டேனியலோட அப்பா ரொம்பவே போராடி பையனை வெளியே கூட்டிட்டு வந்திருக்காரு. ஒரு சின்ன பையன் தெரியாம பண்ண ஒரு விஷயத்த இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிட்டு போலீஸ்க்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண அந்த அப்பாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. அடுத்ததா 10 வயசான சோன்கில் எதுக்கு அரெஸ்ட் ஆனாரு அப்படிங்கறது கேட்டா நீங்க சர்ப்ரைஸ் ஆயிருவீங்க. இல்ல ஷாக் ஆயிருவீங்க. சோன் ஒரு பயங்கரமான குறும்புக்காரனா இருந்திருக்கான். ஸ்கூல்லயும் சரி வீட்லயும் சரி ரொம்பவே குறும்பு பண்ணிருக்கான். டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ்னு எல்லாத்தையும் மரியாதை இல்லாம வேற பேசியிருக்கான். ஹோம்ஒர்க் பண்ற வேலையே இல்லையா. அவங்க அம்மா கண்டிஷன் பண்ணாலும் எதிர்த்து பேசியிருக்கான். இவனை எப்படி வலிக்கு கொண்டு வரதுன்னு அவங்க அம்மா ரொம்பவே யோசிச்சிருக்காங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. சோனோட அம்மா போலீஸ்க்கு கால் பண்ணி தன்னோட பையன் ரொம்ப குறும்பு பண்றதாவும் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போக சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணிருக்காங்க. போலீஸும் இந்த ரிக்வஸ்ட்டை அக்செப்ட் பண்ணிருக்காங்க. போலீஸும் வந்து சோனை அரெஸ்ட் பண்ணி கார்ல கூட்டிட்டு போயிருக்காங்க. அவங்க அம்மா சோனை மிரட்டதுக்காக தான் இப்படி ஒரு ட்ரிக்கை ஃபாலோ பண்ணிருக்காங்க. கொஞ்ச தூரம் போனதும் போலீஸ் சோன் கிட்ட இந்த ஒரு தடவை விட்டுறோம், ஆனா திரும்ப கம்ப்ளைண்ட் வந்தா ஜெயில போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டி திரும்ப கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்களாம். இந்த பையன் அரெஸ்ட் பண்ணும் போது எவ்வளவு அழுகுறான்னு பாருங்க. இதெல்லாம் ஒரு ஐடியாவா? நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறது கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. லாஸ்டா இந்த 11 வயசு பொண்ணு என்ன பண்ணிருக்குன்னு தெரியுமா? இந்த பொண்ணு ஒரு சண்டேல நல்லா பிரியாணி சாப்பிட்ட மயக்கத்துல ரொம்ப போர் அடிக்குது, என்ன பண்றதுன்னு தெரியாம போலீஸ பிராங்க் பண்ணலான்னு ஐடியா பண்ணிருக்கு. ஆனா அது இப்படி பேக் ஃபயர் ஆகும்னு அதுக்கு தெரியல பாவம். இந்த பொண்ணு தன்னோட போன்ல இருந்து போலீஸ்க்கு அவளோட ஃப்ரெண்டை யாரோ கிட்னாப் பண்ணிட்டு தான் ஃபேக்கா மெசேஜ் பண்ணிருக்கா. அந்த மெசேஜை பார்த்த போலீஸ் போர்ஸும் டவுன் ஃபுல்லா அந்த பொண்ணோட ஃப்ரெண்டை தேடி 2 மணி நேரமா சுத்தி இருக்காங்க. அப்பதான் போலீஸ்க்கு இது ஒரு ஃபேக் கம்ப்ளைண்ட் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. போலீஸும் உடனே இந்த பொண்ணு அரெஸ்ட் பண்றதுக்காக வந்திருக்காங்க. அரெஸ்ட் பண்ண போகும்போது தெரியாம பண்ணிட்டேன்னு இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு ரொம்பவே அழுதுருக்கா அந்த பொண்ணு. போலீஸும் சின்ன பொண்ணா இருக்கிறதுனால வார்ன் பண்ணிட்டு விட்டுட்டு போயிட்டாங்களாம். இந்த பொண்ணு இந்த மாதிரி மெசேஜ் பண்ணும்போதும் சரி, போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ண வந்தப்பவும் சரி, இவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாங்க? சீரியல் பார்த்துட்டு இருந்திருப்பாங்களோ? இல்ல வெப் சீரிஸ் பார்த்துட்டு இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உங்க வீட்லயும் இந்த மாதிரி குறும்புக்கார குழந்தைங்க இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்க குழந்தைங்க என்ன மாதிரி குறும்பு பண்றாங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணிட்டு எங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற லைக் தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் அப்படிங்கறத மறந்துடாதீங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.